ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா Battlegrounds மொபைல் இந்தியா அண்ட் MIUIயோட ஒரு சில சிஸ்டம் ஆப்ஸ்க்கான அப்டேட்டட் வெர்ஷன் அண்ட் Poco X2 மொபைலோட கேமரா ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒரு சில டெக் நியூஸஸை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு BGMI, அதாவது Battlegrounds மொபைல் இந்தியா கேமோட அஃபீஷியல் இயர்லி ஆக்சஸ் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கேம் ஜூன் 18, அதாவது இன்னைக்கு அஃபீஷியலாக ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் ப்ளே ஸ்டோரில் இந்த கேமோட சைட்டில் ரிஜிஸ்டர் மட்டும்தான் காட்டுது, எந்த ஒரு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் ஷோ ஆகலை. ஓகே, ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த Battlegrounds மொபைல் இந்தியா கேமை எப்படி மேனுவலாக டவுன்லோட் பண்ணி அக்கௌண்ட்டை சேஃபாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு ஒரு டெடிக்கேட்டடான வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை நீங்களும் பார்க்கலன்னா ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது Poco X2 மொபைலில் லாஸ்ட்டாக வந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஒரு சில பக்ஸ் இருந்ததுனால கேமராவில் நிறையவே ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஸோ Poco X2 மொபைலில் கேமராவை நாம் ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் ஆகலை அண்ட் சம்டைம் கேமரா ஆப் கிராஷ் ஆகிடுது. ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு Poco டீமே அஃபீஷியலாக ஒரு நோட்டீஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதில் உங்கள் மொபைலோட கேமரா ஆப்பை டச் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள், ஆப் இன்ஃபோன் வரும். இல்லைனா உங்கள் மொபைலோட செட்டிங்ஸில் மேனேஜ் ஆப்ஸில் கேமரான்னு சர்ச் பண்ணுங்கள். கேமராவோட ஆப் இன்ஃபோவில் டேட்டா அண்ட் கேட்சியை கிளியரால் கொடுத்துட்டு மொபைலை ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்கள் மொபைலோட கேமரா ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் ஃபீட்பேக் ஆப்பில் ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வர அப்டேட்ஸில் இந்த ப்ராப்ளம்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபீட்பேக் ஆப்பில் எப்படி ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்களும் பார்க்கலன்னா ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து செக்யூரிட்டி அண்ட் ஆப் வாலெட்டோட நியூ அப்டேட்டட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் MIUI சைனா பேஸ்டு செக்யூரிட்டி ஆப் தான். இதோட வெர்ஷன்னு பார்க்கும்போது 5.1.7 இருக்குது. இந்த ஆப்போட அனிமேஷன்ஸை நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அனிமேஷன்ஸை டவுன் பண்ணதுனால ஆப்போட பெர்ஃபார்மன்ஸ் இன்னுமே ஃபாஸ்ட்டாகவும் பெட்டராகவும் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் MIUI சைனா பீட்டா 21.6.15ல் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது செக்யூரிட்டி ஆப் செட்டிங்ஸில் டைரெக்டாகவே ஷோ ஆகுது. அண்ட் இந்த ஆப்போட அனிமேஷன்ஸையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து MIUI குளோபல் ஆப் வாலெட்டோட வெர்ஷன் 12.11.6 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் வாலெட்டோட அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் மேஜராக எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, சின்ன சின்ன மைனர் பக்ஸை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, அடுத்து MIUI சைனா பேஸ்டு MI ஷேர் ஆப்போட அப்டேட்டட் வெர்ஷன் 1.4.7 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த MI ஷேர் ஆப்போட அப்டேட்டட் வெர்ஷனில் சப்போர்ட்டட் டிவைஸ் லிஸ்ட்டில் சாம்சங் மொபைலை நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக செட்டிங்ஸில் கனெக்ஷன்ஸ் அண்ட் ஷேரிங் செட்டிங்ஸில் MI ஷேருங்கிற ஒரு நியூ ஆப்ஷன் ஷோ ஆகும். இந்த MI ஷேரை யூஸ் பண்ணி உங்கள் Xiaomi மொபைல்லேருந்து அதர் பிராண்ட் மொபைல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஈஸியாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதாவது உங்களோட மீடியா ஃபைல்ஸ், ஆடியோ, வீடியோ, கேம்ஸ் இது எல்லாமே ஈஸியாக ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த லிஸ்ட்டில் சாம்சங் ஃபோன்ஸையும் இப்போ நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த 3 ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷனுக்கான டவுன்லோட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்லேயும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்போட நேமை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. சப்போஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆப் தேவையில்லைன்னா சிம்பிளாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லையும் இப்போ ரீசெண்டாக வந்த அப்டேட்டில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளே ஸ்டோரில் நம்ம அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி ஆப்ஸோட அப்டேட்ஸ் மட்டும்தான் ஷோ ஆகும். பட் இப்போ ஆப்ஸோட அப்டேட்ஸ் அண்ட் ஆப்ஸோட யூஸ்டு ஸ்டோரேஜ், ஆப்ஸை அதர் டிவைசஸ்க்கு ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அண்ட் ரைட் சைடில் மேனேஜ் ஆப்ஸ் இந்த மாதிரி ஆர்டராக கொடுத்துருக்காங்க.
ஓகே guys, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்த உடனே அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க.